அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி நுணுக்கம் குறள் எண் 1315. இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண் நிறை நீர் கொண்டனள். இப்பிறவியில் நாம் பிரிய மாட்டோம் என்றேன் கண் நிறைய கண்ணீர் கொண்டாள் தலைவி. I told that we won't get separated in this birth. She was in full of tears. என் துடிப்பா, இப்பிறவியில் பிரியோம் எனச் சொன்னேன், அவள் விழிகள் நீரால் நிறைந்தன. இப்பிறவியில் பிரியோம் எனச் சொன்னேன், அவள் விழிகள் நீரால் நிறைந்தன. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை: நம்பிக்கை ஊட்டினேன், உறுதிமொழியில் உயிர் ஊற்றினேன், இப்பிறவியில் உன்னை பிரிய மாட்டேன் என்றேன், உடனே இல்லாத மறுபிறப்பும் உண்டோ, அதில் பொல்லாத பிரிவும் உண்டோ என்று நிறைகண்களில் நீர் பெருக்கினாள். ராமாயணத்தில் ராமன் சீதை கிட்ட சொன்னதாக இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதிரி சிந்தையாலும் நினைக்க மாட்டேன் என்று சொன்னதாக கம்பன் எழுதியிருப்பார். அப்படி இந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இப்பிறவியில் நம்ம பிரிய மாட்டோம், இது சாதாரண உறவா, இது தெய்வீக பந்தமாச்சு, தொன்று தொட்டு வரும் ஒரு சொந்தமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சொல்றான் தலைவி கிட்ட குஷிப்படுத்துறதுக்காக. தலைவி நினைக்கிறா, உடனே அவ கண்களில் தண்ணீர் மளமளவென்று வருகிறது. ஏன் வருதுன்னா, ரெண்டு விஷயமா இருக்கலாம். இப்படிப்பட்ட பந்தமா நமக்கு இத்தனை பிறவிகள் தேவை என்று அவள் நினைத்து கூட அழுதிருக்கலாம். அல்லது இந்த பிறவியில் நாம் பிரிய மாட்டோம் என்றால் அப்ப அடுத்த பிறவியில் என்ன பிரிச்சுட்டு வேற எங்கேயா ஓடிடுவியா, யாராவது பார்த்து வச்சிருக்கியா, முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் முன்பதிவு பண்ணி வச்சிருக்கியா என்று தலைவி அழுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படித்தான் வள்ளுவர் சொல்றார். ஏன்னா ஊழல் புரியணும் இல்லையா, ஊழல் புரியுதுன்னா அப்படித்தானே, ஆனந்த கண்ணீர் வர முடியாது இல்ல, சோக கண்ணீர் தான் வரணும். அந்த சோக கண்ணீர் இப்படி வருது தலைவிக்கு. நம்ம எல்லாமே நகைச்சுவை படிச்சிருப்பாங்க. கணவன் மனைவி கோயிலுக்கு போறாங்க, ரெண்டு பேரும் கும்பிடுறாங்க. சாமி கும்பிடும்போது மனைவி கும்பிடுறா, 7 பிறப்பிலும் இவரே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று. கணவன் கும்பிடுறான், இதுதான் என்னுடைய 7வது பிறப்பாக இருக்க வேண்டும் என்று அப்படின்னு நகைச்சுவை நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த நகைச்சுவைப்படிதான் இந்த குறள் இருக்குது. ஆனா இருந்தாலும் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார்கள். அந்த மாதிரி நம்ம கையில் ஒண்ணுமே இல்லைங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அமெரிக்க நாட்டில் பிறந்த ஒரு பொன்மணி சாதாரண இங்க திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த பையன் மணக்குது. அதே மாதிரி இலங்கையை பூர்வீகம் கொண்ட ஒரு பெண்மணியை அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆப்பிரிக்க வம்சத்தில் வந்த ஒரு மணமகன் மணக்கிறான் என்றால் இது யாருங்க நாம் முடிவு பண்றது? இது எங்கேயோ நடக்கிற ஒரு விதிங்க, கடவுள் செய்யும் விளையாட்டுங்க, அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படித்தான் இந்த குறள்லையும் தலைவன் சொல்றான், நம்ம இந்த பிறவியில பிரியவே மாட்டோம், நமக்கு விவாகரத்தெல்லாம் வராது, நம்ம கோர்ட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்லாம் தலைவன் உறுதி சொல்றான். இப்ப யாராருக்கோ விவாகரத்து வருது, எங்கெங்கயோ கோர்ட்டுக்கு போறாங்க, அதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, அதெல்லாம் ஒர்த் இல்லைன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் தலைவன் அப்படி சொல்லல. தலைவன் எப்படி சொல்றான்னா, நம்ம பிரிய மாட்டோம் இந்த பிறவியிலன்னு சொல்றான். அப்ப தலைவி உடனே அதுக்கு சந்தோஷம் எல்லாம் படணும். ஏன் அழுறா அப்படின்னா, அப்ப அடுத்த பிறவியில பிரிஞ்சிருவோமா அப்படின்னு அழுறா. அப்படி அழுதா தானே அவன் கொஞ்சம் தாஜா பண்ணுவோம், அப்பதானே அந்த ஊழல் கொஞ்சம் நீடிக்கும், அப்ப அந்த ஊழல் குறையும், அப்புறம் கூட மாறும். அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. இதற்கு ஒரு பாட்டு: உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க, என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ, உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க, என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ, ஏழ்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் முந்தன் நெஞ்சமம்மா, கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கண்ணம் சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை, கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றேன் ஆராரோ, மை விழியே தாலேலோ மாதவனே தாலேலோ ஆராரிரோ ஆராரிரோ என்று அற்புதமான ஒரு கவிதையை வாழி எழுதியிருப்பார். காசுக்கு மாசுக்கு எழுதுறேன்னு சொன்ன அவரே தான் இது போன்ற அற்புதமான கவிதைகளை திரைப்பாடலில் கொண்டு வந்து வச்சிருக்காரு.
இதுல ராஜா இசையமைத்துல, இளையராஜா இசையமைத்துல அந்த உன்மடியில் நான் உறங்க அது 2 விதமான மெட்டுல வரும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த வரிகளும் அந்த மெட்டும். அதே மாதிரி யேசுதாசனுடைய குரல், சுசீலா அம்மானுடைய குரல். இது மட்டுமில்லாமல் எனக்கு மிகவும் நெருக்கமான ஐயா சிவகுமார் அவர்களுடைய நடிப்பு. ராணி சந்திரா என்ற ஒரு நடிகை இந்த படம் முடியும் தருவாயில் ஒரு விமான விபத்தில் சிக்கி இறந்து போகிறார். உண்மையிலேயே இந்த படத்தை பார்க்கும்போது படம் முடியும் பொழுது நம் கண்களில் சுட்டு கண்ணீர் வரும். ஏன்னா இப்படி ஒரு நடிகை இறந்து போயிட்டாங்களே, சௌந்தர்யா மாதிரி இப்படி ஒரு நடிகை இறந்து போயிட்டாங்களே, நல்ல நடிகை அப்படிங்கிற ஒரு துக்கம் நம் கண்களில் வரும். அப்படிப்பட்ட படம் அது. இதுல அந்த 7 பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா என்று தலைவன் பாடும் பொழுது தலைவி சந்தோஷப்படுகிறார். ஆனா இங்க நம்ம தலைவன் இப்பிறவின்னு சொல்றதுனால தலைவி உடல் விழுகிறார். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர் கொண்டனள். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராம செல்வரங்கம், ரிஷினத்திரலையம், சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.